இதனை சுமந்து வருகிறது. பழைய முறையில் மாகாண சபை தேர்தல், அமைச்சரவைக்கு ஆலோசனை, அமைச்சர் சந்தன் அபேரத்ன சாணக்கியன் எம்பியிடம் தகவல் என்பதாக அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் பிரதான தலைப்பாக இடம்பிடிக்கிறது. மாகாண சபை தேர்தல்களை பழைய முறைமையில் அல்லது விகிதாசார பிரதிநிதித்துவ முறைமையை நடத்துமாறு தான் தனிப்பட்ட முறையில் அமைச்சரவையில் யோசனை ஒன்றை சமர்ப்பித்திருப்பதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன் அபேரத்ன தன்னிடம் கூறியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். பிரதேச செயலக பிரிவுகள், கிராம உத்தியோக பிரிவுகளை நிறுவுதல் மற்றும் அது குறித்து மீளாய்வு செய்தல் என்பவற்றுக்காக 2012 ஆண்டு மற்றும் 2021 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட எல்லை நிர்ணய குழுக்களினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள விடயங்களை அந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களுக்கு சமர்ப்பித்து அக்குழுக்களின் பரிந்துரைகளை பெற்றுக் கொள்வதற்கும் அவற்றை மீளாய்வு செய்து பரிந்துரைகளோடு கூடிய அறிக்கையை சமர்ப்பிப்பதாகவும் புதிய எல்லை நிர்ணய குழு ஒன்று நியமிப்பதற்கு பொது நிர்வாக, மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் அமைச்சர் இந்த நடவடிக்கைகளை சந்தன் அபேரத்ன முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே அமைச்சரவை முன்வைத்த இவ்வாறான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்நிலையில் மேற்குறிப்பிட்டவாறு புதிதாக நியமிக்கப்படவுள்ள எல்லை நிர்ணய குழுவுக்கும் மாகாண சபை தேர்தலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் இக்குழுவின் நியமனம் எவ்வகையிலும் மாகாண சபை தேர்தல்களை பாதிக்காது எனவும் அமைச்சர் சந்தன் அபேரத்ன தன்னிடம் உறுதியளித்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார். அது மாத்திரமின்றி மாகாண சபை தேர்தல்களை பழைய முறைமையில், அதாவது விகிதாசார பிரதிநிதித்துவ முறைமையில் நடத்துமாறு தான் தனிப்பட்ட முறையில் அமைச்சரவையில் யோசனை ஒன்றை சமர்ப்பித்திருப்பதாக அமைச்சர் சந்தன் அபேரத்ன தன்னிடம் கூறியதாகவும் சாணக்கியன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவ்வாறெனில் தன்னால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டமூலம் தொடர்பான தனிநபர் பிரேரணையை அரசாங்கத்தின் சார்பில் சமர்ப்பிக்குமாறு அமைச்சரிடம் தான் கோரிக்கை விடுத்ததாகவும், இருப்பினும் தனிப்பட்ட முறையில் அந்த யோசனையை முன்வைத்திருப்பதன் காரணமாக அது குறித்து ஓரிரு மாதங்களில் அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தனக்கு தெளிவுபடுத்தியதாகவும் இரா சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த பழைய முறைமைப்படி, விகிதாசார முறையின்படிவே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் அடிப்படையில் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான ஒரு கோரிக்கை ஒன்றை தான் அமைச்சரவையில் முன்வைத்திருப்பதாக அமைச்சர் சந்தன் அபேரத்ன அவர்கள் சாணக்கியன் எம்பியிடம் கூறியிருப்பதான ஒரு செய்தி இருக்கிறது. எனவே இந்த எல்லை நிர்ணயம் தொடர்பான விவகாரங்களை ஆராய்வதற்காக ஒரு குழு ஒன்று நியமிக்கப்படுவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. அந்த குழுவுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எனவே பழைய முறையில் மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கான விடயங்கள் குறித்து தான் யோசனையை அமைச்சரவையில் முன்வைத்திருப்பதாக அமைச்சர் சந்தன் அபேரத்ன தன்னிடம் தெரிவித்ததாக இரா சாணக்கியன் எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.